கோலி டாக் கோலிவுட் நியூஸ். மீண்டும் விஜய் படத்தை தயாரிக்கும் லைகா நிறுவனம். பரதன் இயக்கத்துல விஜய் நடிச்சிட்டு வரும் 60வது படத்தோட படப்பிடிப்பு சென்னையில நடந்துட்டு வந்த நிலையில இப்போ ஹைதராபாத்ல நடந்துட்டு இருக்கு. இதை அடுத்து சென்னையில முகாமிட்டு படப்பிடிப்பு நடத்த போறாங்கன்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில முன்னதா சில வெளிநாடுகளுக்கு போய் பாடல் காட்சிகளை படமாக்குன பிறகு நெல்லைக்கு போக இருக்கிறதா இப்போ சொல்றாங்க. மேலும் இந்த படத்தை முடிச்ச பிறகு சிவாஜி புரொடக்ஷன் தயாரிக்கும் படத்துல விஜய் நடிக்க இருக்கிறதா சமீபத்துல செய்திகள் உலவுச்சு. ஆனா இப்போ அந்த செய்தி வேறு பக்கமா திரும்பி இருக்கு. அதாவது யார் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் நடிச்ச கத்தி படத்தை தயாரிச்ச லைகா நிறுவனமே விஜயோட 61வது படத்தை தயாரிக்க இருக்கிறதா சொல்லப்படுது. அதோடு கத்தி படத்தை லைகா நிறுவனம் தயாரிச்ச போது அந்த படத்தை வெளியிட தடை விதிக்குமாறு பல அமைப்புகள் போர்க்குடி பிடிச்சாங்க. லைகா நிறுவனம் இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சேவுக்கு தொடர்புடையதுன்னு அந்த எதிர்ப்பாளர்கள் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால பல இடையூறுகளுக்கு பின்னாடிதான் கத்தி படம் வெளியாச்சு. ஆனா இப்போ நிலைமை மாறிடுச்சு. பல முன்னணி நடிகர்கள் நடிக்கும் படத்தை லைகா நிறுவனம் தான் தயாரிச்சிட்டு இருக்கு. அதனால விஜய் படத்தை மீண்டும் லைகா நிறுவனம் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு.